ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விச் இஸ் தேர்ட் சாப்டர். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இது வந்து டஃப்பாக இருக்கும், நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ டோன்ட் வெரி, யூ வில் லேர்ன் இட் ஈஸிலி. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இந்த லெசனே பார்த்தோம்னா ரொம்ப வந்து லென்த்தியான ஒரு லெசன் சொல்லலாம். ஆடிட் எவிடன்ஸ் இது எல்லாமே என்னென்னா ஒரு லென்த்தியான லெசன் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னா செக்மெண்ட்ஸாக வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த லெசனில் வந்து என்ன வந்து மேஜரான டாபிக்ஸ், ஸோ அதுக்குள்ளே தான் இதெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆடிட் ரிஸ்க் பற்றி படிப்போம். என்ன படிப்போம்? ஆடிட் ரிஸ்க் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியாலிட்டி பற்றி வில் லேர்ன். அண்ட் தென் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்னால் வந்து என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் சொல்லி ஒரு தனி டாபிக். அண்ட் தென் ஃபைனலாக ஆடிட்டர் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா 5 பிக் கான்செப்ட் விச் இஸ் கவர்ட் இன் திஸ் லெசன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆடிட் ரிஸ்க் வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஆடிட் ரிஸ்க். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க், அவ்வளோதான். ரிஸ்க் அப்படிங்கிறது ரிஸ்க் தட் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க, ஓகேவா, அவங்க எங்கே நம்ம இன்னோப்ராப்ரியேட்டாக ஒப்பீனியனை கொடுத்துருவோமோ அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு அதுலேருந்து அரைஸ் ஆகிற ரிஸ்க் தான் என்னது? ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? ஸோ ரிஸ்க் தட் ஆடிட்டர் கிவ்ஸ் அன் இன்னோப்ராப்ரியேட் ஒப்பீனியன் when the financial statement இருக்கும் இல்லையா, ஸோ அதை தவறுதலாக ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்டேட்மெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது மூலமாக அவங்க ஒப்பீனியன் வந்து கொடுக்குறப்போ, அந்த மிஸ்டேக்கான விஷயத்துலேருந்து இவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் யாருக்கு? இந்த ஆடிட்டருக்கு தான். ஸோ அதனால தான் இது என்னது? ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ அது ஜஸ்ட் இப்போதைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் நாட் இதுக்குன்னு இவ்வளோ தான் அளவு இருக்கா, லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ அதாவது ஒரு கம்பெனிக்கும் அது வந்து மாறுபடும். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் ரன் பண்ணுற கம்பெனியில் 1 crore, ஓகேவா, என்னது 1 crore வந்து நான் டர்ன் ஓவர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ரன் பண்ணுற கம்பெனியில் 10 crore வந்து என்ன பண்ணுறீங்க? டர்ன் ஓவர் வந்து வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஓகே இப்போது உங்கள் கம்பெனியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எப்படி, ஸோ நீங்கள் பார்க்குற கம்பெனியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 50 lakh வந்து இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கும் எவ்வளோ இருக்குது? 50 lakh வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட கம்பெனிக்கு பாதிக்கு பாதி அளவுது. அப்போது எனக்கு இந்த இடத்துல இதோடைய லெவல் அதிகம், என்னுடைய லாஸோடைய லெவல் என்னது? அதிகம். ஆனால் உங்களுக்கு 10 crore டர்ன் ஓவர், அதில் இந்த 50 lakh வந்து ஜஸ்ட் நார்மல் லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ 10 crore ஏர்ன் பண்ணுற உங்களுக்கு 50 lakh நார்மலாக தெரியுது. பட் எனக்கு இந்த லெவல் அதிகமாக தெரியுது. ஸோ இந்த லெவலில் தான் என்ன சொல்கிறாங்க? மெட்டீரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரியான டர்ன் ஓவர், ஒரு மாதிரியாக ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ அவங்க கம்பெனிக்கு தனித்தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களா மெட்டீரியாலிட்டி? ஆமாம், அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேப்பா. ஸோ இதுதான் வந்து என்னது? மெட்டீரியாலிட்டி. அப்போது எனக்கு என்னுடைய சின்ன டர்ன் ஓவருக்கு இந்த 50 lakh பெருசாக தெரியுது. அப்போ எனக்கு இங்கே மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 10 crore 50 lakh ஜஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் அதில் வந்து என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஓகே, இதுதான் வந்து மெட்டீரியாலிட்டி. சரியா? அப்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுடைய தப்பு இவ்வளோ அளவு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா. ஓகேவா? ஓகே. அப்போது ஒரு ஆடிட்டர் வந்து தவறுதலாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? ஆடிட் ரிஸ்க் வந்து அரைஸ் ஆகுது. இந்த ஆடிட் ரிஸ்க் நம்மளுக்கு 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது, விச் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிடக்ஷன் ரிஸ்க். ஓகேவா? என்னது? டிடக்ஷன் ரிஸ்க். அப்போது ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னது? ரெண்டாக வந்து பிரியுது. ஒன்று வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து ரிடக்ஷன் ரிஸ்க். ஓகேவா? அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இங்கே நம்மளுக்கு 2 டைப்ஸாக வந்து பிரியுது. என்னது? இங்கே நம்மளுக்கு 2 டைப். ஒன்று வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேவா? அண்ட் தென் டிடக்ஷன் ரிஸ்க் நம்மளுக்கு எப்படி கிளாஸிஃபை ஆகுது? சாம்பிளிங் ரிஸ்க் அண்ட் நான் சாம்பிளிங் ரிஸ்க். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இதோடைய கிளாஸிஃபிகேஷன், இது வந்து இதோடைய டைப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? பட் இந்த இடத்துல இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சரி. இப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதான் வந்து மெட்டீரியாலிட்டி லெவல். ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுலேருந்து அரைஸ் ஆகிற ரிஸ்க் தான் என்னது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகே. மிஸ்டேட்மெண்ட்னா என்ன? மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டட், அதாவது எப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி தான் ஹேவ் டு பி, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பானுங்க? அக்கௌண்டன்ட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஒன்று பண்ணியிருப்பான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று கொடுத்துருப்பான். அப்போது அவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன விஷயத்துக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இடையில சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டான், ஏதாவது மிஸ்டேக் இருக்கும்.
ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸஸ் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இல்லாமல், அந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் மாதிரி இல்லாமல் அரைஸ் ஆகிற டிஃப்ரென்ஸஸ் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அதில் ஒரு மெட்டீரியல் லெவல் இருக்குது. அப்போ அதுலேருந்து அரைஸ் ஆகிற விஷயத்தில் ஒரு ஆடிட்டர் தவறுதலாக ஒப்பீனியன் கொடுக்குறப்போ தட் இஸ் கால்ட் வாட் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் 2 லெவலில் இருக்குது. ஓகேவா? ஒன்று என்னது, இந்த மாதிரி வந்து FS லெவல் விச் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஓவராலாக பார்க்குறப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அசெஷன் லெவல். வாட் இஸ் அசெஷன் லெவல்? அது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் அண்ட் தென் ஏதாவது பேலன்சஸ் பார்க்குறதுல, ஏதாவது வந்து டிஸ்க்ளோஷர்ஸ், நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் அந்த டிஸ்க்ளோஷர் பண்ணணும்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்னா டேட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அடிக்கடி இந்த வார்த்தை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். விச் இஸ் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். அசெஷன் லெவலில் என்ன யோசிக்கணும் உங்களுக்கு, டேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து 2 இருந்துச்சு, இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்னு. ஓகேவா? அதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் வந்து டிடக்ஷன் ரிஸ்கில் நம்மளுக்கு சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் இருக்குது. ஸோ அதை வந்து பற்றி இப்போ கிளியராக வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இது வந்து யார் அப்படின்னா, இது யார் மூலமாக நடக்கும் அப்படின்னா, கிளைண்ட் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நடக்கிற ரிஸ்க், அவங்க மூலமாக அரைஸ் ஆகிற ரிஸ்க். என்னது இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்? எப்படி கிளைண்ட் மூலமாக நம்ம யாருக்கு ஆடிட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த கிளைண்ட் மூலமாக நடக்கிறதா இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவங்க தான் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அப்போது அந்த கிளைண்ட் மூலமாக நடக்கிறது தான் என்னது இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்? கிளைண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதோடைய காம்பனன்ட் என்ன பார்த்தோம், இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல். இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த டேட் லெவல் தான், விச் இஸ் சஸ்பெக்ஷபிலிட்டி, விச் இஸ் நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். அதாவது என்னன்னா பிஃபோர் அதை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே எடுக்கலாம். ஓகேவா? அதுதான் என்னது இன்ஹெரண்ட் ரிஸ்க். பட் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டேட் லெவல் இருக்கு இல்லையா, ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ அந்த அசர்ஷன்ஸ் அக்கர் ஆகிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுலேருந்து வர மிஸ்டேட்மெண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மிஸ்டேக்ஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து 2 காம்பனன்ட்னு சொல்கிறாங்க. சரியா? இன்ஹெரண்ட் ரிஸ்க் விச் கேன் பி கண்ட்ரோல்டு பிஃபோர். ஓகேவா? ஸோ அப்போ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண முடியாது, அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அரைஸ் ஆகக்கூடிய ரிஸ்க். பட் கண்ட்ரோல் ரிஸ்க் கேன் நாட் பி ப்ரிவென்டட். ஓகே, வில் நாட் பி ப்ரிவென்டட். ஓகே, நெக்ஸ்ட் டிடக்ஷன் ரிஸ்க். ஸோ டிடக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது எப்படின்னா, இது எப்படி வந்து கிளைண்ட் மூலமாக ஏற்படுதோ அது மாதிரி டிடக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது ஆடிட்டர் மூலமாக. எப்படி ஆடிட்டர் மூலமாக கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அவங்க தான் வந்து டிடக்ஷன், அதாவது அவங்க தானே அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த வேலையை பார்க்குறப்போ அவங்க மூலமாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, டிடக்ஷன் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிட்டர் மூலமாக என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். சாம்பிளிங் ரிஸ்க் அண்ட் நான் சாம்பிளிங் ரிஸ்க். சாம்பிளிங் ரிஸ்க்னா என்ன, நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து 530 ஆடிட் சாம்பிளிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து அவங்க சாம்பிளிங் எடுக்கிறப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் எப்படின்னா மிஸ்டேக் வந்து ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போது அவங்க சாம்பிள் எடுக்கிறது மூலமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கன்க்ளூஷன் தவறுதலாக கொடுக்குறப்போ அப்போ ஆடிட்டர் மேலே தான் வந்து என்ன ஆகுது, அந்த ரிஸ்க்கு ஃபால் ஆகுது. ஸோ நான் சாம்பிளிங் ரிஸ்க்குனா சாம்பிளிங் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது, ஸோ சாம்பிளிங் ரிஸ்க் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து ஆடிட்டர் மூலமாக வரது நான் சாம்பிளிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போது இந்த இடத்துல SA 220 என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க ஆடிட்டர் மூலமாக வந்து அரைஸ் ஆகிற விஷயத்தை குறைக்கிறதுக்கான, லோ லெவலில் குறைக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் அது சொல்லுது. ஓகேவா? ஓகே, டிடக்ஷன் ரிஸ்க் மே பி ரெடியூஸ்டு. இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஆடிட்டர் மூலமாக ஏற்படும் ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா? இப்படி நம்ம ஏரியா ஆஃப் செக்கிங்கை அதிகப்படுத்தணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ரிஸ்க் வரும் தோணுதோ அங்கே போய் என்ன பண்ணணும், அதிகமாக செக் பண்ணணும். அண்ட் தென் லார்ஜ் சாம்பிள்ஸ் எடுங்க. நீங்கள் அங்கங்கே போய் எடுக்கிறீங்க, லார்ஜ் சாம்பிள்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி லார்ஜ் சாம்பிள் தான் டெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிஸ்க் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட என்கேஜ்மெண்ட் டீமில் நம்ம ஆடிட்டராக இருக்கப்போ நம்ம கூட 2 அழகாக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அவனுங்களை நீங்கள் நாலேஜாக வச்சுக்கோங்க. கம்பீட்டன்ட் இந்த சென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் நான், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நாலேஜு, ஒரு நல்ல வந்து பிரேவ் அந்த மாதிரி இருக்கிறது தான் கம்பீட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கம்பீட்டண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்மளோட என்கேஜ்மெண்ட் டீமை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம ஆடிட்டர் ரிஸ்க்கை என்ன பண்ணலாம், குறைக்கலாம், விச் இஸ் டிடக்ஷன் ரிஸ்க். ஓகேவா? ஓகே, இப்போது அந்த ஆடிட் ரிஸ்க்குள்ளே என்னென்னலாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஆடிட் ரிஸ்க்குள்ளே என்னென்னலாம் வராது. ஓகே, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஆடிட் ரிஸ்க்? என்னென்ன? ஃபஸ்ட்டு திங் பிஸ்னஸ் ரிஸ்க். பிஸ்னஸ் ரிலேட்டடான ரிஸ்க் ஆடிட் ரிஸ்கில் வராது. ஓகேவா? அண்ட் தென் லாஸ் ஃப்ரம் லிட்டிகேஷன். இந்த மாதிரி வந்து லீகலாக கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி கேசஸ் சம்திங் விச் இஸ் லீகலி ஃபாலோடு. ஸோ அந்த மாதிரி வந்து லிட்டிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற லாஸ்க்கும் ஆடிட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதுவும் ஆடிட் ரிஸ்கில் வராது. அண்ட் தென் அட்வர்ஸ் பப்ளிசிட்டி. ஸோ அந்த மாதிரி பப்ளிசிட்டி ரொம்ப அட்வர்ஸாக ஹார்ஷாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலையும் எங்கள் ஆடிட் ரிஸ்க்கு ஏற்படாது. அண்ட் தென்
மற்ற விஷயம், அதாவது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக மற்ற கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு ஈவெண்ட்ஸ். ஸோ இது 4 விஷயமுமே என்னது இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்குள்ளே வராது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் திங், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், அதாவது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அங்கங்கே லெசனில் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்களே, என்னது அது? ஒன்றும் இல்லை, அவங்க சொல்ல வர விஷயம் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது? நம்ம ரிஸ்க்கை வந்து கரெக்டாக அசஸ் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ எப்படி? ஃபஸ்ட்டு திங் ட்ரைனிங், நாலேஜ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3ம் ஒரு சேர நம்ம டெவலப் பண்ணுறப்போ நம்ம ரியலாக, அதாவது நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? Okay, so next we will see in the next part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.